ஒரு படத்தை வந்து 120 நாளைக்கு எடுப்பாங்க. சங்கர் மாதிரி. சங்கர் வந்து ஹிட் பண்ணுறாரு, அவர் எடுக்கலாம். என்ன பண்ண போகிறாங்கிறது உறுதி இல்லாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பானுங்க. ஷார்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுங்களுக்கு வந்து அவன் எல்லாரும் முன்னாலேயும் தனக்கு தெரியாதுங்கிறத ஒத்துக்கவும் முடியாது. அது என்ன பண்ணுறது, என் மணில் திருமணம் என்ன பண்ணுவான்னா ஷார்ட்டை வச்சு பாத்ரூம் போயிடும். லைக்கா மாதிரி நிறுவனங்கள்லாம் வாழணும் சார். சில படம் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய படம்லாம். முக்கால்வாசி படங்கள் தோல்வி படங்கள் அமையுது இல்லையா? அது மிஸ்டேக் அவங்க மேலேயா, யார் மேலே மிஸ்டேக்? டேரக்ட் பண்ணுற நாய்ங்க மேலே தான். இவனுங்கெல்லாம் ஒழுங்கான படத்தை டேரக்ட் பண்ணுறது இல்லை. அந்த காசை வாங்கி எப்படி கரியாக்குறது, கடலில் எறிகிறதுன்னு பார்ப்பாங்க. அந்த அக்கறை வேணுங்க சார், சின்சியரிட்டி. சரி, ஒழுங்காக படம் போட்டு பார்த்தாவது கரெக்ஷன் பண்ணணும்ல. இத்தனை கோடி படம் எடுக்கிறீங்க, இப்போ போட்டு பாடுற படத்தை கண்ணு பொட்டையா இல்லை காசு செவிட. பிரபு சாலமனுக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் போட்டார் சார், அப்படி சொன்னா எனக்கு தெரியாது. அவங்க தொடரின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆமாம், அவர் என்ன பண்ணார், சத்யஜித் யார் ரொம்ப அறிவாளி, புட்சாலி, எனக்கு தெரியாது சார், கேள்விப்பட்டேன் சொல்கிறேன். அவர் சொன்னார் இந்த பட்ஜெட்டுக்கு மேலே போனால் ஓம் பொறுப்புனார். கொஞ்சம் சொத்தை எழுதி வாங்கிட்டாரு. போயிடுச்சு. ஆமாம், போய் கண்ணப்பன படம் ஃப்ளாப் ஆகி எல்லாம் ஆகி அவர் ஏகப்பட்ட பிரச்சனை எழுதி வாங்கிட்டாரு. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வருஷம் ஜாவடிச்சான் இத்தகன் படத்தில். ஐயோ, அதாவது மனசாட்சி இல்லாதவனுங்க சார் எல்லாரும். அடுத்தவனுடைய பிரச்சனையில சந்தோஷம் அடையக்கூடியவங்க. அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பாலு மகேந்திரா பற்றி சாடிஸ்ட்னு. அந்த மாதிரி சாடிஸ்ட் நிறைய இருக்காங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முன்தினம் பார்த்தேன், அந்த படத்துல வந்து மகிழ் திருமேனி அவர்கள் தான் டைரக்டரா போனாரு. அந்த படத்துல உங்களுக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த படத்துல விடாமுயற்சியில் முதல்ல விக்னேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அவருக்கு அப்புறமா வந்து மகிழ் திருமேனி வந்தார். ஆனால் இந்த படம் ரொம்ப பிரச்சனை, ஆரம்பிச்சதுலேருந்தே பெரிய பிரச்சனை. மகிழ் திருமேனி சைடில் பிரச்சனையா, அஜித் அவர்கள் சைட்லேருந்து பிரச்சனையா, லைக்கா சைட்லேருந்து பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் வந்தது. அதற்கப்புறம் ஆரம்பித்த குட் பேட் அக்லி கூட வந்து இதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிற செய்திகள் கூட அந்த சமீபத்தில் வந்துட்டு இருக்கு இல்லையா? என்னதான் சார் உண்மையிலேயே பிரச்சனை? வந்து அதுக்குள்ளே இல்லை, அந்த படத்துக்குள்ளே நான் வந்து இந்த லைக்கா நிறுவனத்தோட பார்ட்னரும் கிடையாது, நான் ஃபைனான்ஷியல் நான் ஒன்றும் பண்ணல அதில். ஸோ நான் பேசுகிறது ரைட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. உங்களோட அனுபவத்தில்? பட் என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்ல, மகிழ் திருமணிங்கிறவன் எப்படின்னா நிறைய டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்தை வந்து 120 நாளைக்கு எடுப்பாங்க. சங்கர் மாதிரி. சங்கர் வந்து ஹிட் பண்ணுறாரு, அவர் எடுக்கலாம். தான் என்ன பண்ண போகிறாங்கிறது உறுதி இல்லாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பானுங்க. ஷார்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுங்களுக்கு வந்து அவன் எல்லாரும் முன்னாலேயும் தனக்கு தெரியாதுங்கிறத ஒத்துக்கவும் முடியாது. அது என்ன பண்ணுறது, என் மணில் திருமணம் என்ன பண்ணுவான்னா ஷார்ட்டை வச்சு பாத்ரூம் போயிடுவான். ரொம்ப நேரத்துக்கு காணாமல் போயிடுவான். லைட்லாம் பண்ணியிருப்பான். கேமராமேனும் திமிர் எடுத்துன்னு என் படத்தில். இந்த படத்தில் எல்லாமே பொறுக்கி பயலுங்க தான் இருந்தவெல்லாம், முட்டா பயலுங்க தான் இருந்தானுங்க. பெரிய பட்ஜெட்லையானோ இல்லை, ஒரு 4 கோடி ரூபா 4.5 கோடி ரூபா. ஃபாரின் லொக்கேஷன்லாம் அதிகமாக எடுத்துங்க. அதை நான் கொஞ்சம் முட்டாள். கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா, என் படம் வந்து கிராண்டாக இருக்கும்னு நினைப்பேன். அது வந்து பைத்தியத்தை போல தெரியுது எனக்கு. அதாவது ஒரு முட்டாள்களை வச்சு படம் எடுக்கல, நீ ஏன்டா வெனிஸுக்கு போனேன் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். என்ன நான் என்னமோ எனக்கு தோணுச்சு, நான் வெனிஸ் போனேன், லண்டன் போனேன், டாவர் போனேன், இன்னும் நிறைய இடத்துக்கு போனேன். நான் என்னமோ நம்ம கிழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். எனக்கு தெரியாது இவனுங்க சில்லித்தனமான முட்டாள், எனக்கு தெரியாது இல்லையா. நம்மளுடைய நான் வந்து அவனுங்களை ஜட்ஜு பண்ணிட்டு படத்தை கொடுக்கல. மாலா சொன்னாங்க படம் எடுக்கலான்னு, நான் வேண்டான்னு அவங்க கேட்கல. அதனால சரி ஓகே, என்னோட 26 வருஷமாக இருக்காங்க, அவங்கள மதிக்கணுங்கிறக்காக அந்த படத்தை எடுத்தோம். பட் இதுக்கு ஒரு பெரிய மாபெரும் பெயின்ஃபுல்லான படம் ஆயிடுச்சு. அது அதில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் படத்தை எடுத்தால் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், எல்லாருக்கும் தெரியும். அதனால் ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ண முன்னால் நான் சொல்லிட்டேன் படம் ஒன்றும் ஓட வாய்ப்பே இல்லை, குப்பை படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவனுக்கு ஒன்றும் ரொம்ப தெரியும்னு எனக்கு தோணலை. ஏதோ அவன் ஃப்ளூக்கில் தான் 1-2 படம் ஓடி இருக்கலாம். அவன் பெரிய அவன் என்னன்னா அந்த முதல் படத்தில் அனுபவம் நிறைய சார், அவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுத்தோம். அதை வச்சு அவன் கற்றுக்கிறான், நம்மளை மிதிக்கிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. பிளாட்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து சட்னி ஆக்கிட்டு அவன் மேலே போயிட்டே இருப்பான், ஏனி மேலே ஏறி. ஸோ அவன் வந்து நிறைய புத்தகம் படிப்பான், அந்த வாய்ஸ் வந்து கோர்ஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு அவன் வந்து ஏதோ ஒரு நாட்டில் முன்னேறான். இது நம்மளுக்கு என்ன இருக்குது, அவன் பெரியாள வரட்டும், ஜம்பரிக்கு நம்மளுக்கு என்ன நஷ்டம். நான் அந்த மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஆள். அதனால் நான் கவலைப்படுறதில்லை. அவனோட ஆகுது. அவன் என்கிட்ட ஒரு வாட்டி சேலஞ்ச் பண்ணான், நான் ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வருவேன், வந்து உங்களுக்கு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் எனக்கு படம் பண்ண வேணாம், இங்கே வரவும் இல்லை. அவன் என்ன, அவன் படம் ஓடினதுக்கப்புறம் கூட வந்துருக்கணும்ல. நீ சோறு திங்கிறவனாக இருந்தால் நீ வந்துருக்கணும். நீ வந்து எதை வேணாலும் பேசலான்னு நினைக்கிறோம், அதனால் நீ வரலை. இது நீ வந்திருந்தாலும் நான் படம் பண்ணியிருக்க மாட்டேன், அது அடுத்த பிரச்சனை சொல்கிறேன். அதாவது இவனுங்கெல்லாம் என்ன மாதிரி ட்ராமா பண்ணுறானுங்க, எதுக்காக மக்களை ஏமாத்துறானுங்க எனக்கு தெரியாது. சினிமாவே வந்து ஒரு ஏமாத்து வேலை மாதிரி தான் சார் பண்ணுறாங்க. இப்போ 100 படத்தில் ஒரு படம் ஓடுது, ஆனால் 99 படத்துக்கு ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இல்லாத இதெல்லாம் எடுக்கிறேன் அப்படிமானுங்க. கரும்பு பிடிச்சவனுங்க. பண்ண வேண்டிய வேலை ஒழுங்கான எமோஷன் வச்சு ஒழுங்காக கதை ஒரு ப்ரெசன்ட் பண்ண தெரியல, அப்புறம் என்னங்கடா பண்ணுறீங்க?
அதனால் சினிமா என்பது ஒரு மாயை. அதுக்குள்ளே மாட்டினீங்கன்னா எத்தனை ப்ரொடியூசர் அழிஞ்சு போயிட்டாங்க சார். தியாகராஜ பாகத்தில் ஆரம்பிங்க, சாவித்திரி சந்திரபாபுவில் முடிக்காதீங்க, அதுக்கப்புறம் வாங்க மேஜர் சுந்தரராஜன். எத்தனை பேர் இது எடுத்தான்? சொந்த படம்லாம் எடுக்கக்கூடாது சார். நடிக்கிறவங்க யாருமே நடிக்கிறவங்க சொந்த படம் எடுக்கவே கூடாது. செவனே நடிக்கமா போனோமா வந்தோமான்னு இருந்தால் படம். ஆனால் கொஞ்சம் சம்பாதிச்சோன்னா அந்த ஆசை வந்துடுது இல்லையா? அது வந்து அதாவது என்னங்க, எனக்கு அந்த ஆசை இருக்குது. என்னை கேட்பாங்க, எப்போ அவ்வளோ திட்டே சினிமா அப்படி சினிமா எடுப்பேன். ஏன்னா அது ஒரு மோகம், அது ஒரு மோகம். அதாவது நான் என்ன சொல்கிறேன், நடிக்கிறவனுக்கு ஒரு தொழில் இருக்குது, ஒன்று சம்பளம் தரதுக்கு ஆகுது. நீ ஏன் போய் படத்தை எடுக்கிறேன்? செவனே அடுத்தவனை விட்டு வேடிக்கை. அவன் அஜித்குமார் என்ன பண்ணுறான்? அவன் சொந்த படம் எடுக்கிறான். அவன் எவ்வளோ பெரிய புத்தாலியாக இருக்கான், அடுத்தவனை ஏமாற்றி விட்டு. அந்த மாதிரி பண்ணுங்கடா. ஏன்டா படம் எடுக்கிறீங்க? விஜய் என்ன பண்ணுறான்? யாராவது ஒரு பாட்டரை பிடிச்சி அப்படி தலைமையில் கட்டி ஏதோ ஒன்று அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க இருக்குது. வேறொரு ஆளை முன்னிறுத்தி எடுக்கிறது, காசை எடுத்துக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். அவனே டேரெக்டாக இன்னொரு வாய் மாட்டிக்கிட்டான்னா வம்பு தானே. இப்போ உங்கள் சம்பளம் தலைக்கு மேலே போயிட்டு தப்பிக்கிறார் அவர். இவர் எடுத்து படம் டிசாஸ்டர் என்ன பண்ண, அதுக்கு அவருக்கு கேட் கலெக்ஷன் ஓப்பனிங்கில் இருக்கிறதுனால தப்பிக்கிறார். இல்லைன்னா என்ன வருவார் இவர்? இப்போ கமல் சாருக்கு அது இருக்கா? ஓப்பனிங் இல்லையே, சூர்யாவுக்கு எல்லாம் போச்சு. ஸோ அதனால் நான் என்னென்னா, இதெல்லாம் வந்து they have to study before they can venture into. அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. எவனாவது நான் மாட்டி விட்டு எவனாவது வேடிக்கை பார்க்குறது. பட் லைக்கா மாதிரி நிறுவனங்கள்லாம் வாழணும் சார். இத்தனை படம் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய படம்லாம். முக்கால்வாசி படங்கள் தோல்வி படங்கள் அமையுது இல்லையா? அது மிஸ்டேக் அவங்க மேலேயா, யார் மேலே மிஸ்டேக்? டேரக்ட் பண்ணுற நாய்ங்க மேலே தான். இவனுங்கெல்லாம் ஒழுங்கான படத்தை டேரக்ட் பண்ணுறதில்ல. அந்த காசை வாங்கி எப்படி கரியாக்குறது, கடலில் எறிகிறதுன்னு பார்ப்பானுங்க. அந்த அக்கறை வேணும்ல சார், சின்சியரிட்டி. சரி, ஒழுங்காக படம் போட்டு பார்த்தாவது கரெக்ஷன் பண்ணணும்ல. இத்தனை கோடி படம் எடுக்கிறீங்கள, இப்போ போட்டு பாடுற படத்தை கண்ணு பொட்டையா இல்லை காசு எவ்வளோ போட்டு பார்த்து 4 பேரை கூப்பிட்டு காட்டு, உனக்கு வேண்டியவனு. ஸ்க்ரீன் பிளே கட்டிக்கார எத்தனை பேர் இருக்கான், பாக்யராஜ் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க பழைய டேரக்டர். கூப்பிட்டு காட்டினா அவன் சொல்ல போகிறான் என்ன பண்ணலாம்னு. அதை கரெக்ட் பண்ணினா படம் ரீசனபிளாக ஓடும். இப்படி டிசாஸ்டர் ஆகாதில்ல. இதே கங்குவா படத்தை நீங்கள் யாராவது ஒரு தெளிவான ஆளை கூப்பிட்டு, பஞ்சென்னையில் உயிரோட பஞ்சர் நச்சல் மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா அவர் கூப்பிட்டு போட்டு காமிச்சா அவன் சொல்ல போகிறாரு. இவன் இப்போ ஒன்றுமே இல்லை, கண்மணி சுப்புன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை வந்து கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்களோ? கௌரவம் நினைக்கல, கௌரவ குறைச்சி அவன் நினச்சிக்கிறான். நான் பெரிய டேரக்டர் பிடிக்கிட்டேன், என்ன யார் நீ கமெண்ட் பண்ண, ஏன் அவன் சேலஞ்ச் பண்ணான். இதுதான் சார், நீங்கள் நல்லா இல்லைன்றீங்களா, படம் ஓடு சார். நான் ஏன்டா முட்டா போயில படம் ஓடலாம் உனக்கு கடை நஷ்டம்னு கேட்டேன். நான் மக்களுக்கு பிடிக்கிற படத்தை நான் எடுத்திருக்கேன். மக்கள் இங்கே கிழிச்சாங்க, முதல் நாளே கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் என்னென்னா இவனுங்களெல்லாம் யார் போய் கேட்குறேங்க சார். இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒருத்தர் ஒரு கான்ட்ராக்ட் போட்டார்னு சொன்னாங்க. இந்த பிரபு சாலமனுக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் போட்டார் சத்தி அப்படி சொன்னா எனக்கு தெரியாது. அவங்க தொடரின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆமாம், அவர் என்ன பண்ணார், சத்ய தியாகராஜன் ரொம்ப அறிவாளி, புட்சலி. எனக்கு தெரியாது சார், கேள்விப்பட்டேன் சொல்கிறேன். அவர் சொன்னார், இந்த பட்ஜெட்டுக்கு மேலே போனால் ஓன் பொறுப்புனார். கொஞ்சம் சொத்தை எழுதி வாங்கிட்டாரு. போயிடுச்சு. ஆமாம், போய் கண்ணாபின்னு படம் ஃப்ளாப் ஆகி எல்லாம் ஆகி அவர் ஏற்பட்ட பிரச்சனை எழுதி வாங்கிட்டாரு. என்ன பண்ணுவேன் நீ? எல்லாரும் அதை பண்ணால் நல்லாயிருக்கும். டேரக்டர்கிட்ட அப்பா நீ இந்த மாதிரி கண்ணாபின்னு பயம் வரும். அப்போ அப்போ தான் ஒரு பொறுப்பும் பயம் வரும் சார். சரி, இப்போ உங்களுக்கு நஷ்டம் இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு 100 ரூபா நஷ்டம்னா யோசிக்கிறீங்களே நடந்து போக. தன்னுடைய காசுன்னா அது வேறு, அடுத்தவங்க காசுன்னா அது அதர் மேன்ஸ் கேபிட்டல் தானே, விளையாடலான்னு நினைக்கிறீங்களே. அதெல்லாம் ஒரு கேவலமான செயல் தானே. பட் எல்லாரும் தான் பண்ணுறான், எல்லாரும் தான் பண்ணுறான். அரசியல்வாதி என்ன பண்ணுறான், மக்கள் பணத்தை ஏப்ப விடுறான். மக்கள் வந்து பாவம் என்ன பண்ணுவாங்க. இயக்குனர் சங்கர் அவர்கள் கூட வேற ப்ரொடியூசர்னா 100 கோடி 200 கோடி பண்ணுறாரு. சொந்த படம் பண்ணனா 2 கோடி 3 கோடியில் முடிச்சிடறாரு இல்லையா? முடிச்சு அவருக்கும் ஒரு படத்தில் நஷ்டம் வந்து எல்லாம் நிறுத்தினார் அவர். அது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருனால ஜட்ஜ் பண்ண முடியல, மரியாதை போகுது, படம் ஓடலை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், படம் எடுக்க வர்றதே வந்து என்னை பொறுத்தவரை நீ அன்லெஸ் யூ ஆர் வெரி ஷுவர் யூ டோன்ட் என்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை மாதிரி மாட்டிக்கிறவன் இருக்கான், புலிவாலை பிடிச்சிக்கிட்டான். சரி, பின்னாலே போ, என்றைக்கா ஒரு நாள் புலி வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடாதா அப்படின்னு ஒரு 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 ஆசை தான். இது கேம்பிள் மாதிரி சார். கேம்பிள் இஸ் அ பெட்டர் கேம் தேன் ஃபிலிம் மேக்கிங். ஏன்னா கேம்பிள் வந்து 1 டேயில் தெரிஞ்சிடும், ஆஃப் டேயில். ஃபிலிம் மேக்கிங்கில் உங்களை 6 மாதம் 1 வருஷம் சாவடிப்பான். நம்மங்கெல்லாம் பார்த்திவங்களாம் என்னை 1 வருஷம் சாவடித்தான் பித்தகன் படத்தில். ஐயோ, அதாவது மனசாட்சி இல்லாதவனுங்க சார் எல்லாரும். அடுத்தவனுடைய பிரச்சனையில் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள். அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பாலு மகேந்திரா பற்றி சாடிஸ்ட்டுன்னு. அந்த மாதிரி சாடிஸ்ட் நிறைய இருக்கானுங்க. பாருங்க, நான் இவ்வளோ பிரச்சனை ஜாலியாக இருக்கணும் இல்லையா, ஒரு இஷ்யூ கிடையாது வாழ்க்கையில். ஓப்பனாக அடித்து எல்லாரும் 4 கிழிச்சிட்டு நான் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து யாரையும் ஏமாற்றணும், பொய் சொல்லணுங்கிற எண்ணமே கிடையாது. வேண்டியது இல்லைங்க, கடவுள் தந்தா தராரு, மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. மேட்ரு இல்லையே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்க சார். ஸோ வரட்டும், காசு வந்தால் படம் எடுப்பேன், அன்றைக்கி பார்த்துக்குவோம். வித்தகன் படத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ தோல்விகளுக்கு அப்புறம் அந்த படத்தை தயாரிக்கணும் உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம்? இல்லைங்க, அது தெரியாமல் மாட்டிட்டேங்க. நான் அந்த முட்டாத்தனமாக ஒரு மேட்ரு வச்சுருக்கேங்க.
மனிதன் ஒரு வார்த்தையை கொடுத்தா மாறக்கூடாதுங்க. ஓகே. அதெல்லாம் ஒரு மட்டமான ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் இல்லை. நீ என்ன வார்த்தை எவனாவது வார்த்தை கொடுத்து காப்பாற்றுறானா எவனா ஒரு சொல்லுங்க மேடம். சினிமா சினிமாலாம் ரொம்ப கம்மி கம்மி இல்லை, ஒரு தினம் கிடையாது. இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் கொஞ்சம் பார்க்கணும். அவர் கொஞ்சம் எனக்கு கூட்டியாங்க, இல்லைனா எனக்கு சொல்லுங்கள் இன்னாருன்னு சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுவேன். எப்போ நான் கொடுத்த வார்த்தை படி இருக்கேன்னு யாரோ ஒரே ஒரு ஆள், இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க சினிமாவில், லட்சம் பேருக்கு மேலே இருக்கான்ல, எவனா ஒரு தான் எனக்கு ஃபோன் பண்ணி, நாராயணன் சார் அன்றைக்கி ஒரு இதில் சொன்னீங்க இன்டர்வியூவில், இந்த மாதிரி வார்த்தையை நான் காப்பாற்றிருக்கேன் சார், இன்னும் இடத்துல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூபாய் காப்பாற்ற மாட்டான், பணம்னா ஓடி போயிடுவானுங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கானுங்க எனக்கு தெரியல. வார்த்தை கொடுத்தா மாறுதல், அந்த வார்த்தையை தெரியாமல் பார்த்து கொண்டு சொல்லிவிட்டேன். அவர் இந்தளவு என்னை சிரமப்படுத்துவார் எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் நான் கொஞ்சம் முட்டாள், கண்ணை மூடிக்கின்னு உலகம் இருட்டுன்னு நினச்சிக்கிறாள். இந்த மாதிரி அறிவு இல்லாதனால அடுத்தவனை நம்புகிறேன். இந்த நம்பிக்கை துரோகிகள் மட்டும்தான் இருக்கானுங்க. நான் என்ன நினைக்கிறேன், என்னை மாதிரி எல்லோரும் நேர்மையாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆத்தாவதுலேருந்து வந்தேன், எனக்கு பழக்கங்கள் பத்தலை பொறுத்து, வெளியில் நான் ரொம்ப போகிறதில்ல, ஆஃபீஸை விட்டு வெளில போக மாட்டேன். அப்போது எனக்கு எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறதுனால எல்லோரும் நல்லவனாக இருப்பான்னு நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரியாது எல்லாம் தில்லுமுள்ளு பேர் வழிங்கிறது. அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, இன்னமும் ஃபுல்லாக கற்றுக்கல. இப்போ என்கிட்ட தில்லுமுள்ளுக்காரன் வந்தேன்னா என்னை ஏமாற்றிடலாம் ஈஸியாக. ஏன்னா நான் என்னுடைய ஆங்கிள் ஆஃப் வியூ தெளிவாக இருக்குது, அப்பா இப்படி தான் அப்படின்னு. ஆனால் சில படங்களில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் மாறலை சார். அறிவு இல்லை சார், எனக்கு அனுபவம் எனக்கு பெருசாக அறிவை வளர விடலை. தெரியல, கொஞ்சம் மூளை அறிவு கிடையாது. அதாவது அதை டியூ டெலிஜென்ஸ் பண்ணி இந்த நாய் இப்படி இருக்கான், இவன் உனக்கு காலி அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. எவனும் சொன்னான்னா அப்படியே நம்புறது, அது ஏன்னு தெரியல. இப்போது ஆண்டவன் நம்மளுக்கு அவ்வளோதான் அறிவு கொடுத்துருக்கான், கொஞ்சமாக கொடுத்துருக்கான், அதுதான் முடியை கலட்டி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நானாக என்னை நினச்சிக்குவேன், நம்மளுக்கு அறிவு இல்லைன்னா இப்படி தான் இருப்போம், இருந்துட்டு போகிறோம், பரவாயில்ல. இதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, ஒரு திருப்தி இருக்குல்ல. எவனும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை, நல்லவனாக இருக்கும். நல்லவனாக இருக்கேன் சார், இன்னைக்கு எவ்வளோ ஜாலியாக தூங்கலாம். தூங்கலன்னா தூங்கலை, எனக்கு தூக்கங்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம், நாளைக்கு வர நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்குள்ளே பாருங்கள். வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்துரு, அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம்னு இருக்கேன், நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை, உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.